வணக்கம் நண்பர்களே, நேயர்களே. பிபி 8ஆம் சீசன் அதை பற்றி பேசுவோமா? ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. நம்ம அதே தான். நம்மளை மாற்ற முடியுமா? இது நம்ம சொந்த சேனல். விஜய் டிவினா மாற்றுவாங்க ஆளை. நம்ம சொந்த சேனல். நம்மளை யாரும் தொட முடியாது, அசைக்க முடியாதுங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த மாற்றம் ரொம்ப நல்ல மாற்றம் தான். விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் பின்னிட்டாருங்க. என்னமா பண்ணுறாரு? கமல்ஹாசன் அவர் பேசும்போது ஒரு பெரிய அப்பா டக்கர் மாதிரி பேசுவார். நம்ம விஜய் சேதுபதி வெறும் டக்கராக மட்டும் பேசுகிறாரு. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். கமல்ஹாசன் ரொம்ப பாலிட்டிக்ஸ் பேசியிருப்பாரோ, ரொம்ப தேவையில்லாமல் தற்புகழ்வு நிறைய இருந்திருக்குமோ. தற்புகழ்ச்சி எப்போ பார்த்தாலும் எதையாவது குசும்புத்தனத்தோட அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தையே திருப்பி அவரோட புகழையே பாடி அவரோட பழைய சினிமா பற்றியே பேசுவாரோ அப்படின்லாம் தோணுது நம்மளுக்கு. பாருங்கள், பிக் பாஸ் நாமினேஷன் மாதிரியே பேசுகிறேன் பாருங்கள். பழக்க தோஷம். ஆனால் நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் மக்கள் செல்வம் பின்னிட்டார். ஒருத்தரை பார்த்தா இவர்கிட்ட போய் பேச முடியும், நினச்ச சொல்லலாம் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். அது நம்ம விஜய் சேதுபதி அண்ணனை பார்த்தா வருது. நிறைய பேருக்கு புரியாதுங்க. என்னங்க இவரை போய் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு போடுறாங்க, கமல் எங்கேயோ பாரி அவர் எங்களுக்குள்ள உண்மையா? அதுதான் என் தமிழ்நாட்டோட மகத்துவமே. அதனால் அவர் வச்சாங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டு பிச்சு உதறப்போகுது. கரெக்டாக கேள்வி. சும்மா ஏதோ பாப்புலாரிட்டி ஸ்டைலு, ஏதோ தொப்பையை குறைக்கணும்னாங்க. அவர் தொப்பையை குறைக்கிறாரோ ஏற்றுறாரோ அதை பற்றிலாம் பிரச்சனை. நீங்கள் ஏன் தொப்பையை பார்க்குறீங்க? அவர் அழகான விஷயத்த சொல்கிறாரு, நறுக்குன்னு கேள்வி கேட்குறாரு, பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறாரு. அதான் முக்கியம். அட்வைஸும் நல்லா தராரு. இப்போ யாரெல்லாம் பிடிச்சது, கொஞ்சம் பிடிச்சது, சில பேரை பற்றி சில ஒப்பீனியன் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அதை பற்றி பேசணும்னா, இந்த ஃபேட் மேன் அவரே சொல்லிக்கிறாராம். அதனால் நான் பாடி ஷேமிங் பண்ணலிங்க. அவரே நினைக்கிறாரு உள்ளே நான் பாட்டுக்கு ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஆடலான்னு. இல்லைங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேம் ஆடணும். இங்கேயும் ஒருத்தர் எப்படி விளையாடுவாங்கன்னு ரிவ்யூ பண்ணால், இப்போ நான் மியூசிக் ரிவ்யூவர்னு பேர். நம்மளுக்கு மியூசிக் வராது, பாட வரும் கொஞ்சம் சுமாராக, பாட்டெல்லாம் போட வராது, மெட்டி சேர்க்க வராது. அதனால் மியூசிக் ரிவ்யூவராக இங்கே இருக்கும். திடீர்னு நாளைக்கு நம்மளை போயிட்டு நீங்கள் மியூசிக் ரிவ்யூவர் இல்லை, நீங்கள் வாங்க நீங்களும் மியூசிக் போடுங்கன்னா, அங்கேயும் போயிட்டு நீங்கள் இதை நல்லா போடுறீங்கன்னு சொன்னால் வேலைக்கு ஆகுது. நம்ம மியூசிக் போடணும், புரியுதுங்களா? அது வராதுனால நம்ம வெளில இருக்கோம். மற்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன்னா, என்னோட 55 லட்ச சப்ஸ்கிரைபர்ஸ், லட்சம்லாம் இல்லை, 55 லட்சியம் கொண்ட சப்ஸ்கிரைபர்ஸை அவங்களுக்கு நான் இதை சொல்லிக்க ஆசைப்படுறேன். 2 வருஷம் கழிச்சு நம்மளை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிவ்யூராக இருக்கீங்களே நீங்களும் பிக் பாஸ்க்கு வாங்கினா நான் போக மாட்டேன். நமக்கு எல்லாம் வராது. சொல்லி வைக்கிறேன், இது உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ அவர் சுமாராக தாங்க ஆடுறாரு. அவரை முதல்ல துரத்திருக்கலாம் 24 மணி நேரத்துக்குள்ள. முத்துக்குமரா என்று அழைக்கவா உன் மக்குக்குமரா என்று அழைக்கவா உன் மக்குக்குமரனா அவருன்னு தெரில. ஆல்ரெடி பொம்பளைங்களை பற்றி கொஞ்சம் தப்பாலாம் பேசுகிறாரு. இது ஆம்பளைங்க வேலை, இது பொம்பளைங்க வேலைலாம் சொல்கிறாரு அப்படின்னு நிறைய அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நல்லா பேசினாருன்னு பார்த்த குரல்லாம் சொல்லி, ஆண் மக்களுக்கே இந்த தாய் மேல் ஒரு பாசம் இருக்கும். அம்மா தான் எல்லாம் அப்படின்வாங்க, தங்கச்சின்னா உயிரை விடுவாங்க. மற்ற எல்லா பெண்கள் மேலேயும் ஒரு மரியாதையே கிடையாது. இது ஏன் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால முத்துக்குமார் இப்படி ஆனதில் எனக்கு சந்தேகமே இல்லை, ஆச்சரியமும் இல்லை. ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். போக போக என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது அவர் மேலே. இந்த தர்ஷிகா புத்தி இருக்குங்க, நல்லா விளையாடினாங்க, கேப்டனும் ஆடினாங்க. அவங்கள எனக்கு கூட பிடிச்சிருக்கு. தீபக் ரொம்ப ஆர்கனைஸ்டுங்க, ரொம்ப சென்சிபிளாக ஆடுறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. பூனைக்கண்ணு வேறு அவருக்கு, அவர் நம்பலாமான்னே தெரியாது. பார்ப்போம், நிறைய இன்வால்மெண்ட் இருக்குது. சௌந்தர்யா அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்காங்க. இந்த எப்படி குரல், திருக்குறளில் இருக்க அந்த குரலை பற்றி நம்ம கிண்டல் பண்ணக்கூடாதோ, இன்னொருத்தரோட குரலை பற்றியும் கிண்டல் பண்ணக்கூடாது. அது நல்லா தாங்க இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி கிண்டல் பண்ணி அவங்கள சின்ன வயசில் புள்ளி பண்ணாங்கன்னு தெரியல. பட் நல்லா இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க. ஜாக்லின் பிடிச்சதுங்க எனக்கு. வந்த உடனே ஒரு ஸ்டாண்டில் நின்றாங்க. எனக்கு நான் இங்கே ஒத்துக்கவே மாட்டேன். பாய்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ ரைடு கிடைக்கிற மாதிரி இருந்தால் என்னை கேட்காம நான் வெளியில் படுத்துக்க தயார். பரவாயில்லையே, முத்துக்குமரன் சொன்ன மாதிரி இவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததுங்க எனக்கும்.
கேட்டான், ஒரு வேளை 24 ஹவர்ஸில் வெளில போனோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பவும் இப்படியே இருப்பேன் நாங்கள். ஆனால் இல்லை, சான்ஸ் வரும்போது ஒரு சின்ன பொண்ணை பஸ்ஸு முன்னாடி தள்ளி விட்டுட்டாங்க. அது மட்டுமா, என்ன புலம்புறாங்க. அதை ஓட்டு போட்டுட்டேன், ஐயோ தெரியாமல் சின்ன பொண்ணு சாஞ்சனாக்கு ஓட்டு போட்டுட்டேன், எனக்கு கில்ட்டாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுடா, கில்ட்டின்னு. ஜாக்லின் அக்கா, ஒரு ஜாவலின் இருந்தால் கொடுத்துருங்க, என் நெஞ்சை குத்திட்டு இங்கேருந்து ஓடியே போயிடுறேன். என்ன இப்படி உயிரை வாங்காதீங்க. இவங்க மட்டும் ஒரு கொலை பண்ணிவிட்டு ஜட்ஜு முன்னாடி போய் நின்றாங்கன்னா ஜட்ஜு சொல்லுவார் மண்டையை பிச்சுக்கிட்டு, ஐயா என்ன ஜெயிலில் போட்டுருங்க, இந்த அம்மா கொலை பண்ணிவிட்டு ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, புலம்புது போட்டு, இது வேலைக்காகாதுன்னு. அந்த மாதிரி இன்னும் 3 நாள் போய்ட்டுருங்க. இன்னும் அந்த அம்மா வந்து இதெல்லாம் குறைச்ச ஒரு வழியாக இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வெளில போச்சுங்க, பாவம் சின்ன பொண்ணு. ஒரே வார்த்தை, இந்த பிக் பாஸ்னால் ஒரே ஒரு விரல் கொடுத்தா மொத்த கையும் பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க, தெரியாமல் ஒன்று சொல்லிட்டு அதை வச்சு அவங்களுக்கு துரத்திட்டாங்க. போனாலும் பரவாயில்ல, ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, வெளியில் துரத்தினாலும் பரவாயில்ல, அந்த போகும்போது ஒரு 20 நிமிஷம் அவங்கெல்லாம் உயிரை வாங்கினாங்க பாருங்கள். சொன்னதெல்லாம் கேளுங்க. நீ டஃப் காம்படிட்டர், நீ ஸ்ட்ராங் காம்படிட்டர், கவலைப்படாத. அப்படியே கடுப்பாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு மனசில். இது வந்து நீ சத்தியமாக நீ கம்பேக் பண்ணுவ, மக்களோட மனசு நீ ஜெயிச்சிட்ட. இதெல்லாம் 24 மணி நேரத்தில் யூஆர் கோயிங் டு ராக். ஒரு கல் இருந்தால் அந்த ராக்காலே எடுத்து உடச்சிருப்பான் அந்த மண்டையை, சொன்ன மண்டையை. நிறைய பணம் பண்ண போகிறேன், பண்ண ஒரு படம் தான் ஆயிருக்கு பொண்ணுக்கு. இங்கே வராமல் இருக்கவங்க எல்லாருக்குமே அங்கே படம் கிடைக்குமா? எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க? பி ஹாப்பிமா. உன்னை எல்லாரும் வந்து பயந்து உன் மேலே ஓட்டு போட்டு வெளில துரத்திருக்காங்க. எப்படிப்பா வெளில ஒரே நாள் வெளில போனால் ஹாப்பியாக இருக்க முடியும்? மனசாட்சியே இல்லை தெரியுமா? இது எப்படி தெரியுமா இருக்குது இவங்கெல்லாம் பேசுறது? டே மாது, இன்னுமாடா நீ வந்து நீச்சல் கற்றுக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, தள்ளி விட்டுருவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்டுலேருந்து. தள்ளி விட்டதுக்கு பிற்பாடு ஐயோ கீழே தண்ணி இருந்தால் நல்லா இருக்குமே, பழைச்சிப்பாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம்ல, உயிர் பழைப்பாங்களா மாட்டாங்களா, தள்ளி விடலாமா வேணாமா, தள்ளாமே இருக்கலாம். தள்ளி விட்டுற வேண்டியது ஃபஸ்ட்டு, அப்புறம் தண்ணி இருந்தால் நல்லா இருக்குமே. ஐயோ ஒருவேளை வந்து பிக் பாஸ் வந்து வேறு ஏதாவது ட்விஸ்ட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே, ஒருவேளை அவங்கள வெளியில் சீக்ரெட் ரூமில் உட்கார வச்சா நல்லா இருக்குமே. இதெல்லாம் வெட்டி பேச்சு, இதெல்லாம் பண்ணாங்க. மக்களே, புது வார்த்தைகள் ஃபார் த நியூ பிக் பாஸ் சீசன். ரெக்கக்னைசேஷன். என்ன வார்த்தை பாருங்க. நான் அதை செல்ஃபோனில் அடிக்கிறேன், ரெக்கக்னைசேஷன். ஆட்டோ கரெக்ட் ஒத்துக்கவே மாட்டேங்கிறது. சத்தியமாக இந்த வார்த்தையே இல்லைன்னு சொல்லுது. நான் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இது பிக் பாஸ்க்கு அப்படின்னு சொன்னோன்னே அதை ஒத்துக்குச்சு. ஓப்பா பிக் பாஸ்க்கு, அப்போ இது புது வார்த்தை, கரெக்டான வார்த்தை. ரெக்கக்னைசேஷன் ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை பாருங்கள். இப்போது ஒருத்தங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னா ஆக்டிவ்னு சொல்லுவோம். சுறுசுறுப்பே இல்லாமல் அசம்பந்தமாக இருக்காங்கன்னு இன்ஆக்டிவ்னு சொல்லுவோம். ஒருத்தர் சொல்கிறாரு இன்றைக்கி நாமினேஷனில், இவங்கெல்லாம் மற்றவங்களாம் ஆக்டிவாக இருக்காங்க, இவங்க ரொம்ப டீஆக்டிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாம் ஸ்குவாடில் வேலை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டீஆக்டிவேட் பண்ணுறாரு பாமை. என்ன பாருங்கள். அருண் பிரசாத் கொஞ்சம் அங்கங்கே நல்லா போடுறாருங்க, கரெக்டாக சொன்னார். இந்த ப்ரொடியூசரெல்லாம் உள்ளே கூட்டின்னு வந்திருக்கீங்க, அது வாய்ப்பு தரக்கூடியவர், நாங்கள் வாய்ப்பு கேட்குறவங்க. 2 பேரையும் இந்த காம்படிஷன் விட்டா எப்படின்னா, ஆனால் பிக் பாஸ் ஒத்துக்கல. எனிவேங்க, இதெல்லாம் தான் நடந்தது. இன்னும் நிறைய சண்டைகள்லாம் ஆரம்பிக்குது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பிக் பாஸ் 8 கலக்கலாக இருக்க போது, மறக்காமல் பாருங்கள். 55 56 ஆகணும் இன்னைக்கு. நன்றி, வணக்கம்.